களங்கம் இல்லாத நிலவு, குறையில்லாத கோபுரம். ஆம் நண்பர்களே, மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, உங்களுக்கு அப்படிப்பட்ட, அதாவது கரையில்லாத ஒரு ஆடை எப்படி இருக்குமோ அப்படி குறையில்லாத ஒரு வாழ்க்கை குரோதி வருடத்தில் உங்களுக்கு எல்லா விதமான கிரகங்களும் சேர்ந்து கொடுக்க போகின்றன. எந்த வழியில், எப்படி? இன்றைய பதிவில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு தமிழ் புத்தாண்டினுடைய பலன்களை பற்றி பார்க்க போறோம். ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க. நல்லதே நடக்கும் போது நம சிவாயும் எல்லாம் உள்ள ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சனிப்பயிற்சி பலன்களை பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனல் வருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூட தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆல் என்ற ஆப்ஷன் தவறாம செலக்ட் பண்ணி வச்சுங்க. அவனோட நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, முடிந்தது குரோதி வருடம். ஸோ கடந்து வந்த வருடங்கள்ல, இந்த குரோதி வருடங்கள்ல எதிரியோடு சண்டையிடக்கூடிய நேரம், நோயோட போராடக்கூடிய நேரம், கடனுக்காக அடைபடக்கூடிய நேரம், இதுலேயே உங்க வாழ்க்கை கடந்த வருடங்கள்ல கழிஞ்சிருக்கும், கடந்து போயிருக்கும். ஆனா முடிந்தது குரோதி வருடம். இனிமே விசுவாச சுப வருடம் உங்களுக்கு பிறக்க போகிறது. ஸோ இந்த வருடம் உலக நிறைவை கொடுக்கக்கூடிய வருடம். எல்லா விதமான காரியத்திலும் ஒரு முழு நிறைவை கொடுப்பதான் இந்த தமிழ் புத்தாண்டினுடைய சிறப்பு. ஸோ அப்படி பார்க்கும்போது எதிரெல்லாம் உங்களுக்கு முழுமை அடையும். அறகுறையாக நின்ற எந்தெந்த விஷயத்தில் முழுமை பெறும். எதிர்பார்த்த எந்த விஷயம் உங்களுக்கு நடக்கும். ஸோ குறிப்பிட்டு ரேவதி நட்சத்திரம் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கும்? முதல்ல ரேவதி நட்சத்திரம். ஸோ புதன் பகவானுக்கு நட்சத்திரம். புதன் எங்க இருக்கிறார்? மீன ராசியில இருக்கிறார். மீனராசியை பொறுத்த வரைக்கும் புதன் நீசம் அடைவார். சரிங்களா? இந்த தமிழ் புத்தாண்டு வழக்கம் போல ஏப்ரல் 14ஆம் தேதி திங்கட்கிழமை இந்த வருஷம் பிறக்குது. சுவாதி நட்சத்திரத்துல பிறக்குது. ஸோ எங்க இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா சந்திரன் துலாம் ராசியில் விற்றிருக்கிறார். ஸோ இப்படி இருக்கும்போது உங்களுடைய மீனத்திற்கு அது நேரடி 8ஆம் வீடு. 8இல் சந்திரன் வந்து இந்த வருடம் உங்களுக்கு பிறக்குது. சரிங்களா? எப்படி இருக்கும்? புதன் வேற நீசம். உங்களுடைய ஜென்ம, அதாவது மீன ராசியில புதன் நீசம் அடைந்திருக்கிறார். ஆனா இன்னும் ஒரு பிளஸ் பாயிண்ட்னா, உங்களுடைய ரேவதி நட்சத்திரத்துல பயணித்துக் கொண்டிருக்கிறார். ஸோ உங்களுடைய நட்சத்திராதிபதி உங்களுடைய நட்சத்திரத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. 8ல இருந்து சந்திரன் ஆரம்பிக்கிறதுனால ஃபர்ஸ்ட் நடைபெறாத திருமண காரியங்கள் நடைபெறும். திருமண வாழ்க்கை ஒரு முழுமை வரும். சரிங்களா? திருமண வாழ்க்கையில் இருந்த பிரச்சனை அகன்று திருமண வாழ்க்கை ஒரு முழுமையானதாக, திருப்தியானதாக மாறும். திருமண வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமாக இருக்கக்கூடிய அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தொங்கல்ல, அதாவது தடுமாறி கொண்டிருந்த அந்த திருமண வாழ்க்கை நிலையானதாக இனிமே மாறும். ஸோ கொஞ்சம் ஒரு குழப்பங்கள்லாம் நீடிச்சுட்டு இருக்கும் திருமண வாழ்க்கை துணையோடு. ஸோ நமக்கு சரிப்பட்டு வருமா வராதா அப்படின்ற ஒரு குழப்பங்கள், பல பேருக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு குழப்பங்கள்லாம் இருக்கும். பட் இந்த தமிழ் புத்தாண்டில் அப்படி கிடையாதுங்க. கண்டிப்பா திருமண வாழ்க்கையில் திருப்பங்கள் விருப்பங்கள் உங்களுக்கு நிறைவேற்றும். முழுமையானதாக உங்களுடைய திருமண வாழ்க்கை அமையும். சரிங்களா? பிள்ளைக குழந்தை குட்டியோட வாழக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. குறை திருமண வாழ்க்கையில் இருந்தால் அந்த குறை நிறையாகும். சரிங்களா? இதுக்கு இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜென்மத்தில் இந்த ராகு மே மாதம் இடப்பிரிச்சு அடைஞ்சு 12ஆம் இடம் கும்பத்துக்கு போறாரு. 7ல இருந்த கேது பகவான் விலகி 6ஆம் வீட்டுக்கு சிம்ம ராசிக்கு போறாரு. ஸோ அதனால மே மாதத்திற்கு பிறகு கண்டிப்பா அந்த திருமண வாழ்க்கையை தாராளமான முறையில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? சரியான வாழ்க்கை துணை அமையலாம் கூட அந்த வாழ்க்கை துணையுடைய குணநலங்கள் மாறி வாழ்க்கை சரியாகும். சரிங்களா? இது முதல்ல உங்களுக்கு நடந்தது. 2வது விஷயம், இந்த புதன் நீசம் சொன்னேன் இல்லையா, அதனால வாக்கு விஷயத்துல கொஞ்சம் கவனம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டுறதப்ப இயக்கிறப்ப கவனம் தேவை. சொத்துக்கள் வாங்குற விஷயத்துல கவனம் தேவை. ஓகேங்களா? நண்பர்களாகட்டும் உறவுகளாகட்டும் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் அவங்க கிட்ட பணம் கொடுத்து நீங்க உதவி பண்றது, அவங்களுக்கு ஒரு ஜாமீன் கேரண்டி போடுறது, இதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. இன்னொரு பக்கம் சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார் இந்த வருடம் பிறக்கும்போது. கண்டிப்பா சகோதர சகோதரிகளுக்கு ஒரு நன்மையான ஒரு வருடமாக இது இருக்கும். ஓகேங்களா? மேலும் மிக முக்கியமா இதுல நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, சேவை சம்பந்தமான விஷயங்கள் தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படும். மருத்துவ சேவை, காவல்துறை சம்பந்தமான சேவைகள் தொடர்புகள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அல்லது ஆன்மீக சேவை. ஸோ மருத்துவம், காவல் அல்லது ஆன்மீகம், இந்த 3 விஷயத்துல சேவைகள் செய்வதற்கு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இந்த 3 துறையோடு ஏதோ ஒரு தொடர்பு உங்களுக்கு ஏற்படும் இந்த 2025ல. ஸோ அதுல ஒரு நிறைவு, அதுல ஒரு கௌரவம், அதுல உங்களுக்குன்னு ஒரு பெயர் கிடைக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இதற்கு அடுத்தபடியா குரு பகவான் 3ஆம் ரிஷபத்தில் இருக்கக்கூடியவர் மே மாதம் பயிற்சி அடைஞ்சு 4ஆம் இடம் மிதுனத்துக்கு போறாரு. அப்போ கல்விக்கு யோகம் உண்டு. படிப்புல ஜெயிச்சு காட்டுவீங்க. படிப்பினால் பட்டம் பெயர் புகழ் பெறுவீங்க. உங்களுடைய படிப்பு மட்டும் இல்லைங்க, உங்களுடைய பிள்ளைகளோட படிப்புக்கும் இது பொருந்தும்.
கல்வி தடை நீங்கும், கல்வி காசாக மாறும். கல்வி எப்படிங்க காசாக மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, படிப்பு சொல்லித்தரக்கூடிய டீச்சிங் லைன் அந்த துறையில் நீங்கள் கால் தரம் பதிப்பீங்க. அதில் ஒரு நல்ல ஒரு யோகங்கள் இருக்கும். ஸோ அந்த துறையில் ஆல்ரெடி இருக்கீங்கன்னா அதில் லாபங்களும் முன்னேற்றங்களும் இருக்கும். அதே போல் கல்வியில் இருந்த கடன் பிரச்சனை தீரும். படித்த மாணவர்களுக்கு படிக்கின்ற பொழுதே ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். படித்த படிப்புக்கு ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ கல்விக்கு யோகம் தான் இந்த 2020 ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு. இதற்கு அடுத்தபடியாக மிக முக்கியமாக சொல்லக்கூடிய சூரிய பகவான் வழக்கம் போல சித்திரை மாதத்தில் மேசராசியில் உச்ச நிலையில் தான் இருப்பார். ஓகேங்களா? இப்போ ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் அப்படின்ற ஒரு கிரகம் உங்களுடைய மீனத்துக்கு 6ஆம் இடம் சிம்மத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் இல்லையா? ஸோ அவர் 2ஆம் இடத்தில் இருக்கும்போது சித்திரை மாதம் முடியும் வரை புதிய கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. கொஞ்சம் கோவத்தை குறைச்சிக்கிறது நல்லது. சரிங்களா? இந்த வருடம் பொறுத்த வரைக்கும் இந்த சனி பகவான் உங்களுடைய மீன ராசியிலே பிரவேசிக்க போறார். ஸோ அது ரொம்ப ரொம்ப நோட் பண்ண விஷயம். ஸோ அதனை பொறுத்தவரை உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும், தேடி வரும் பதவி வாய்ப்புகள். ஆமாங்க, மிகப்பெரிய பொறுப்புகள் உங்கள் தலை மீது ஏறி அமரும். மிகப்பெரிய அதிகாரத்தில் பதவியில் இருக்கவங்க கூட உங்களுக்கு அவங்களுடைய பொறுப்புகளை விட்டு கொடுத்து விலகுவார்கள். ஸோ நீங்கள் ஒரு 500 ரூபா சம்பளம் வாங்கியிருப்பீங்க, ஆனால் 5000 ரூபா சம்பளம் வாங்குறவனுடைய வேலையை அந்த பொறுப்பினை நீங்கள் எடுத்து செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். அதனால எனக்கு என்னங்க பெனிஃபிட்டு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், கற்றுக்கொள்ளலாம். அந்த இடத்துல உங்களுக்குன்னு ஒரு இமேஜை, ஒரு அங்கீகாரத்தை நீங்கள் நிரூபிக்கலாம், உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தலாம். ஸோ உங்களை மாற்ற முடியாது, உங்களை அசைக்க முடியாது, உங்களை நிராகரிக்க முடியாது அப்படின்னு நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நிரூபித்து காட்டுவீர்கள். ஸோ இது வேலைக்காக மட்டும் இல்லைங்க, குடும்பத்திலும் பொருந்தும். குடும்பத்திலும் நீங்க தவிர்க்க முடியாத உறவாக மாறப்போகிறீர்கள். இதனால வர உங்களை கண்டுக்காம இருந்த உறவுகள் கூட இனி நீங்க தேவைன்னு எதிர்பார்க்க போகிறார்கள். ஸோ அப்படிப்பட்ட கூடுதல் பொறுப்புகளோடு, ஒரு வேலை வாய்ப்போடு, ஒரு வருமானத்தோடு, ஒரு தகுதியோடு, ஒரு திறமையோடு நீங்க அமர போறீங்க. மேலும் சனி ராகு சேர்க்கை ஏற்படுகிறது தமிழ் புத்தாண்டு தொடக்கத்தில். அதனால திடீர் பிரபலமாகக்கூடிய யோகம் உண்டு. மக்களிடையே அல்லது உறவுகள் முன்னாடி உங்களுடைய முகம் பிரபலமாகும். நீங்க தனித்துவமான ஒரு அடையாளத்தோடு நீங்க வெளிப்படக்கூடிய தருணமாக இது இருக்கும் ரேவதி நட்சத்திரம் பிறந்த உங்களுக்கு. ஸோ இன்னொரு பக்கம் செவ்வாய் நீசம் ரொம்ப ரொம்ப கவனிப்போட பார்க்கணும். ஏன்னா 5ஆம் வீடு கடகம், கடகத்தில் செவ்வாய் நீசம் அடைந்திருக்கிறார். அப்படிதான் தமிழ் புத்தாண்டு பிறக்குது. அப்போ சகோதர சகோதரிகள் விஷயத்துல, நிலம் சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. விற்க முடியாத நிலத்தை விற்க முடியும், ஆனால் புதுசாக நிலம் வாங்கினா அதில் கவனம் தேவை. மற்றும் பிள்ளைகளுடைய தேவையில்லாத காதல் சமாச்சாரம், பிள்ளைகளில் கொஞ்சம் செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதில் நீங்கள் கொஞ்சம் கவனத்தோட நீங்கள் இருந்துக்கணும். மற்றும் 7ல் கேது இருப்பது, அடுத்து 6ஆம் வீட்டுக்கு மாறிடுறாரு மே மாதம். சரிங்களா? ஸோ அதனால மே மாதம் வரை கொஞ்சம் பொறுத்திருப்பது நல்லது. கூட்டு தொழில், நண்பர்கள், உறவுகளோட பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. ஸோ 6ல் கேது போகிறதுனால ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு அடைபடாத கடன் அடைபடும், தீராத நோய் தீரும், விலகாத எதிரிகள் விலகி விடுவார்கள். ஸோ இந்த 2020 இந்த நன்மை நிச்சயமான முறையில் உங்களுக்கு நடக்கும். இருந்தால் மாற்று கருத்துல நீங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள், ரேவதி நட்சத்திரம் பிறந்த நீங்க கண்டிப்பா வழிபட வேண்டிய தெய்வங்கள். ஜென்மத்தில் சனி பகவான் எந்தவித மாற்றம் இன்றி 2027 வரை இருக்க போறார். ஓகேங்களா? அதனால சனி பகவான் வழிபாடு தவறாம பண்ணுங்க. ஊனமானவர்களுக்கு ஏதாவது உதவிகள் பண்ணுங்க. தோல்வியாதி உள்ளவர்களுக்கு மருத்துவ உதவி செய்யுங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. காமாட்சி, ராஜராஜேஸ்வரி போன்ற தெய்வங்களுக்கு கரும்பு சாற்றல் அபிஷேகம் செய்து வர கண்டிப்பா பெரிய அளவு நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். சரிங்களா? இந்த ஒரு வழிபாடை தவறாம நீங்க பண்ணிங்க. ஸோ நல்லது. நாம் இன்றைய பதில் மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்த நிச்சயமா உங்களுக்கு பயன்படுவதற்கும் பிடிச்சிருந்த லைக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் செய்யுங்கள். இதுவரை நம்முடைய சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. குறைந்த பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் என்ற தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகி திருவடி சரணம்.